தாத்தாவுக்கு போயிடுச்சு. வாய் வச்சு குடிச்சு எப்படி இருக்கு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காயத்ரிஸ் ஹாபி லாபி. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான vlog தான் பார்க்க போகிறோம். நான் பிறந்து வளர்ந்த ஊர் எங்கள் ஊர் திருச்செங்கோடு. திருச்செங்கோடோட ஸ்பெஷலே வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோவில் தான். அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னா சிவனும் பார்வதி சேர்ந்து ஒன்றா இருப்பாங்க. வருஷத்தில் ஒரு முறை வைகாசி மாதம் மட்டும் சாமி வந்து மலையிலேருந்து கீழே இறக்கி தேரில் வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது ஒரு நாள் வந்து சாமி வந்து ஊர்வலமாக ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த vlog தான் இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். சாமி கும்பிடு. நம்ம கை நீட்டி வாங்கி. இப்போ சாமி வந்து ஊர்வலமாக கூட்டிகிட்டு வராங்க பார்த்தீங்களா ஊருக்குள்ளே. இப்படி கூட்டிகிட்டு வரும்போது ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ஒரு சில ஏரியாவில் வந்து சாமிக்குன்னே வந்து மண்டபம் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மண்டபத்தில் சாமி இறக்கி ஒரு 10-15 நிமிஷம் வைப்பாங்க. அப்போ வந்து எல்லாரும் தேங்காய் பழம் உடைக்கிறது, சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் குயிக்காக வந்து அந்த அர்ச்சனையெல்லாம் வந்து முடிஞ்சிடும். பட் இந்த வருஷம் ஒருக்கா இது நடக்கையில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம தான் எப்பயும் கோயிலுக்கு வந்து சாமியை தேடி போவோம் இல்லையா. இது வந்து சாமி வந்து நம்மளையே தேடி வருதுன்னு எல்லாரும் வந்து பயங்கர பயபக்தியோடையும் மரியாதையோடையும் ரொம்பவே வந்து ஆசையோடு வந்து சாமியை வந்து வரவேற்பாங்க. ஸோ எனக்கு இதில் ஒரு சந்தோஷமும் பெருமையும் வந்து என்னென்னா, நான் இந்த இடத்துல தான் வந்து ஒரு 25 வருஷமாக வந்து வளர்ந்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ சாமியை கொண்டு போய் வைப்பாங்க பாருங்கள் ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தில் தான் நான் சின்ன வயசுலேருந்து வளர்கிற வரைக்குமே வந்து வளர்ந்தோம். அதில் தான் நாங்கள் குடியே வந்துட்டு இருந்தோம். அதை சொல்கிறதுல எனக்கு ரொம்பவே வந்து பெருமையாக இருக்குது. இப்போ எங்கள் அம்மா மட்டும் சொல்லலைன்னா இந்த வீடியோ போடவே மிஸ் பண்ணியிருப்பேன் நான். வச்சுட்டீங்களா வச்சுவோ வரைச்சு குட்டி? இந்த வீடியோ எடுத்து ஆக்சுவலாக வந்து 1 இயரே ஆயிடுச்சுங்க. நான் வந்து அப்போ என்னால் வந்து ஃபுல் வீடியோ எடுக்க முடியலை. அதனால தான் என்னால் வந்து போடவும் முடியலை. தாத்தாவுக்கு போயிடுச்சு. சூப்பர் பவிஸ், கரெக்டாக வச்சுட்டா பாப்பாக்கோ. வருஷம் குட்டியாக இருக்கிறத பார்த்தாலே நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். இது வந்து லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோ. நான் போடாமல் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். என்ன ரீசன்னா, இந்த திருவிழாலாம் முடிச்சதுக்கப்புறமா சாமியை தேரில் வச்சுட்டு தேர் பண்டிகைன்னு ஒன்று நடக்கும். 1 மாதத்துக்கு வந்து தேர் பண்டிகை நடக்கும். அதாவது வந்து கடைவீதி மாதிரி நிறையா வந்து புது புது ஐட்டம் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அப்புறம் ராட்னந்தூரி, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எல்லாம் தேர் பண்டிகையாக நடக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அதை வந்து அட்டென்ட் பண்ண முடியல. எனக்கு அந்த டைமில் வந்து சின்னதாக ஒரு சர்ஜரி நடந்திருந்தனால என்னால் வந்து போக முடியல தேர் பண்டிகைக்கு. சரி, இது கொஞ்சம் கிளிப்ஸ் தானே எடுத்தோம், வேணாம் ஸ்கிப் பண்ணிடலான்னு நினச்சேன். அப்புறம் அம்மா நேற்று கால் பண்ணிவிட்டு சாமி வந்து மண்டபத்துக்கு வருது கண்ணிக்கு, சாமி கீழே இறங்கிடுச்சுன்னு சொன்னாங்க. என்னங்க மம்மி சொல்கிறீங்க, அதுக்குள்ளே வந்து 1 வருஷம் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்டு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் சரி ஓகே, நீ வீடியோ எடுத்திருந்தே ஏன் போடலன்னு கேட்டாங்க. சரி, கொஞ்சம் கிளிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, மிஸ் பண்ண வேணாம், அம்மாவும் வேறு கேட்குறாங்க, அதனால் நம்ம வந்து போட்டுருவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுடைய மெமரிஸ்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இப்போ வந்து அப்டேட் பண்ணுறேன் நான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஒரு இடம் மண்டபம். இந்த கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும். அங்கே தான் நாங்கள் வந்து குடியிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து இங்கே வந்து சேர்ந்துருக்காங்கன்னு பாருங்கள் சாமியை பார்க்கறதுக்காக. வேறு வேறு ஊரில் இருந்தெல்லாம் கூட இங்கே வந்து தேர் பண்டிகைக்கு வந்துட்டு வருவாங்க. அவ்வளோ விசேஷமாக இருக்கும் திருச்செங்கோடுனாலே. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்கள் கடை தான், மளிகை கடை. அப்பா வந்து உள்ளே உட்காந்துருக்காரு, அம்மா வந்து வெளியே பாப்பா வச்சுட்டு இருக்காங்க. ஒரு 10 வருஷமாட்ட வந்து நாங்கள் அந்த மண்டபத்தில் குடியிருந்தோம். அதுக்கப்புறமா அப்பா வந்து இங்கே இடம் வாங்கி வீடு கட்டி அப்புறம் கடையும் கட்டி அப்புறம் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். பாருங்கள் இந்த மண்டபம் தான். இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மளிகை கடை வச்சுருந்தாங்க. சாமி கும்பிட்டு கூட அங்கே பாரு தொட்டு கும்பிடாம. நாங்கள் திருச்செங்கோடுக்கு இந்த ஊருக்கு வரையில் எனக்கு வந்து 3 வயசு குழந்தையா இருந்தேன் நான். அப்போ தான் அப்பாவும் அம்மாவும் நீங்கள் தூக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இங்கே வந்து யாரையுமே தெரியாது. அப்பாவோட தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க, அத்தை, எங்கள் அத்தை, அவங்க மூலியமாக தான் இந்த இடமே எங்களுக்கு வந்து தெரிஞ்சு வந்து வாடகைக்கு வந்து விட்டாங்க. இங்கே வந்து அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து மளிகை கடையும் வச்சு வீடு இதுக்குள்ளாரையே ரன் பண்ணுற மாதிரி பண்ணினாங்க. ஒரு குட்டி செட்டப் வந்து பண்ணாங்க, எங்களுக்கான குடும்பத்துக்கான ஒரு குட்டி வீடு மாதிரி. அதுலேயே தான் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போனோம். சின்னதுலேருந்து ஒரு 10-12 வயசு ஆகிற வரைக்குமே வந்து இதில் தான் வந்துட்டு வளர்ந்தேன். நான் வளர்ந்தது, அப்புறம் தங்கச்சி பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு இங்கே தான். எங்களுக்கு வந்து அவ்வளோ மெமரிஸ் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்குது. ரொம்பவே வந்து அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு தான் எங்களை வந்து வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 9th 10th படிக்கும்போது தான் வந்து தனியாக அப்பா வந்து இடம் வாங்கி வீடே வந்து கட்டினாரு.
ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வளர்த்துனாங்க. சாமி வருஷம் ஒருக்கா வரும்போதெல்லாம் வந்துட்டு நாங்கள் இந்த கடை ஜாமானோ வீட்டு ஜாமானோ இது எல்லாத்தையுமே வந்து ஷிஃப்ட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து எடுத்துடணும். ஸோ இதுக்கு பக்கம் மண் இப்போதான் வந்து டிவைடர்லாம் போட்டு ரோடெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஃபுல்லாக மண் ரோடு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஓலை கொட்டாய் மாதிரி வந்து போட்டு அதில் வந்து எல்லா திங்ஸையுமே வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சோம். 2 நாள் பயங்கரமாக வேலை இருக்கும். அப்புறம் இந்த மண்டபம் ஃபுல்லாக சுண்ணாம்படிச்சு கொடுத்து நான் அப்பா தான் வந்து ஃபுல்லாக வந்து இன்சார்ஜ் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சாமியை கொண்டாந்து வச்சு சாமி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சந்தோஷத்தில் வந்து பட்ட கஷ்டமெல்லாம் சரியாக போயிடும். நாங்களும் அப்பா அம்மாவுக்கு வந்து நிறையா வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இப்போ நினைக்கும் போது ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வந்து வளர்த்தி ஆளாக்கியிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எதுக்காக சாமி வந்துட்டு போனதுக்கப்புறமா வந்து எதுக்காக இங்கெல்லாம் கூட்டமாக கூடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பானகம்னு ஒன்று தருவாங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லுங்கள். பானகம்னா வந்து வெல்லம் இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணியில் கரைச்சி அது கூட வந்து சுக்கு ஏலக்காய்லாம் போட்டு தருவாங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இது கிடைச்சதுனால வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து வருஷம் ஒருக்கா கிடைக்கிற விஷயமா இருந்தது. அப்போ ரொம்ப வந்து அதிசயமான பொருளாக வந்துட்டு இருக்கும். அந்த பானகம் வந்து 1 மடங்கு குடிச்சா கூட அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ பவிசுக்கும் வருஷக்கும் அது கிடைச்சிருக்குங்கும் போது சாமியோட ஆசீர்வாதமே கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷமாக வந்துட்டு இருந்தது. காட்டுங்கதான். ஓகே பவிஷா அது கொஞ்சமாக குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. ஐயோ சிவிங்க வாயில் வச்சிருக்கா பார்த்து மெதுவாக குடி. அந்த இதை நெவுத்தி விட்டுட்டு நீயே இல்லை இல்லை இந்த தூள்லாம் இருக்குல்ல கொஞ்சமாக குடிச்சு பாரு. வாய் வச்சு குடிச்சு பாரு எப்படி இருக்கு. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. வாங்க போகலாமா பவிஷ்? இந்த மண்டபத்தில் தான் ஆமாம் அம்மிம்மா தாத்தா எல்லாருக்கும் இங்கே தான் இருந்தோம் தெரியுமா. உன் வயசில் இருக்கும் போல இங்கே தான் இருந்தோம். போலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய குட்டி ஸ்டோரியை உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ஒரு சந்தோஷம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பபாய். Told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch